சொல்லிட்டு போடா நான் முட்டாளா. நீ கையெடு, நான் பல சொல்லிக்கிறேன். பல சோலியா? ஒரு சோலிய உருப்படியா சொல்றா. பல ஊர்ல போய் ஆடு மாடு திருடி முடிச்சு வைத்தனம் பண்றீங்களே, அதுக்கு உங்க ஊர்ல பேரு பல சோலியா? இரு, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா பாக்குறவங்க கண்ணுக்கு யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரியாது. ஏன்னா பனைமரத்து கீழே இருந்து பாலை குடிச்சாலும் அத கல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கள்ளு கடையை சாத்தி ரொம்ப வருஷம் ஆச்சுடா. ஆனா நீங்க இன்னும் அந்த பழமொழிய விடவே இல்லையா? ஏண்டா பாலை காய்ச்சி வீட்டுல தான்டா குடிக்கணும், அதை எடுத்துட்டு ஓடி போய் பனைமரத்துக்கு கீழே ஏண்டா குடிக்கிறீங்க? இது லொள்ளு தானடா. இதான் ஆட்டுக்கு வாழைய அளந்து வச்சிருக்கான். இங்க பாரு, 1/2 அடி நீளமா வச்சிருந்தா ஆட்டை விட்டுருவீங்களா நீங்க? அப்போ கொத்தி தானடா திம்பிங்க. இங்க பாரு, பழமொழி சொல்றதா இருந்தா ரீசனா சொல்லுங்க, ரீசன் இல்லன்னா அதை சொல்லாதீங்க. அது என்ன ரேஷன் கார்டாடா? அதை கொண்டு போய் கடையில சொன்னாதான் அரிசி சக்கரை மண்ணெண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்களா? போடா உங்க மூணா கூணா. மூணா குணா? மூணா கூணா தான்டா. மூணா குணா என்ன? மூளை குறைஞ்சு அர்த்தம்டா. ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நான் இன்னைக்கு தானே குடிக்கும். பின்ன அது ஸ்டாப் போட்டு குடிக்குமா?